ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாட்டியெல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு டைப்லையே கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈஸி மெத்தடாக மாற்றிட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. இப்போ இந்த கறி குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு இது போட்டு தாளிச்சிட்டு ஒரு துண்டு மட்டும் வெல்லம் போட்டு அந்த எண்ணெயிலேயே போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. பாட்டியெல்லாம் செய்கிறப்ப சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான், பட் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுப்பாங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கிறதுக்குள்ளர மசாலா பேஸ்ட்டு, இது ஒரு அரைக்கிறதில்ல, அரைச்ச மாதிரி நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் சீரகத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். வெல்லம் கொஞ்சம் போட்டனால நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிடும். இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துன பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியை சேர்த்திக்கிங்க. சின்ன தக்காளியாக இருந்தனால 2 தக்காளி போட்டிருக்கேன். மட்டன்லேயே வேக வச்சப்போ உப்பு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நிறையா இருந்தால் இப்படி எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா இந்த மாதிரி வெந்து கொலைய வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச மட்டன் இது பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதை விட்டுட்டு வெறும் மட்டனை மட்டும் எடுத்து இந்த மசாலாக்குள்ளார போட்டுடலாம். அந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்குள்ளார போட்டுட்டு நம்ம சூப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா பவுடர் பேஸ்ட்டு இதையும் மட்டனோட சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த மசாலா பவுடர் ஃபுல்லாக அந்த கறியில் பிடிக்கிற மாதிரி. இதுக்கு தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணுறதுனா அந்த சூப்பு தண்ணி, மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியவே ஒரு பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த பச்சை வாசம் போகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. நம்ம இட்லி தோசைக்கு தேவையான கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிறையா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பர் சுவையான எங்கள் வீட்டில் பாட்டியெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கறி குழம்பு இது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.